ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட். நம்மள நிறையா பேருக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடக்கும்போது அக்கம் பக்கத்தில் போய் காசு வாங்குறதோ, சொந்தக்காரங்க கிட்ட போய் காசு வாங்குறதோ, இல்லைனா பேங்க்கில் போய் கடன் வாங்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய பண்ணிகிட்ருப்போம். ஒரு சில நேரம் நம்ம கேட்ட காசு கிடைக்காது. முக்கியமாக பார்த்திங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிஸில் சும்மா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு செக்கப் பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் நம்மளுக்கு ஒரு 5,000 10,000 ஆகுது. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம், ஒரு சர்ஜரி அப்படின்னா நம்மள எத்தனை பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? நிறைய பேர் நம்ம விருப்பப்படுறதில்ல. ஒரு சில நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கேயும் ஒரு சில சர்ஜரிஸ்க்கு காசு தேவைப்படும். ஆனால் இது ப்ரைவேட் போனீங்கன்னா இன்னும் அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது யார்கிட்ட போய் நம்ம கேட்கணும் அப்படின்றது கூட நம்மளுக்கு டக்குன்னு தோணாது. அந்த மாதிரி நேரங்களில் நம்மக்கிட்டேயே காசு இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே ஒரு நார்மலாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுருக்கணும். ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது நம்ம வச்சுருக்கணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற காசை நம்ம எமர்ஜென்சி டைமில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை தவிர நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம், இல்லைனா ஒரு புது ஃபோன் வாங்க போகிறோம், இல்லைனா வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே, ஒரு சொத்து சேர்க்கறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த காசை நம்ம பயன்படுத்தணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு மொத்தமாக ஒரு காசு இருக்குது, அதை இமீடியட்டாக நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளை மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ், கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருந்தோன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் இருக்காது இல்லையா? அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் அடுத்த விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்டு இருக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கையில் வரும் இல்லையா காசு, அதில் நீங்கள் ஓவர் டைம் பார்க்குறத நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு போனஸ் வருது, அதை நீங்கள் சேர்க்கக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக உங்கள் கையில் ஏதோ ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே சேர்க்காம நம்மளுக்கு மாதம் எவ்வளவு நம்ம கையில் சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தில் நம்ம 6 மாத சம்பளம் இல்லைனா 12 மாத சம்பளம் ஒரு ஐடியலான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்மக்கிட்ட காசு சேர்க்குறதே கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 6 மாதத்துக்கான சம்பளத்தையாவது நம்ம சேர்த்து வச்சுக்கிறணும். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில நேரம் நம்மளுக்கு வேலை கூட போகலாம், இல்லைனா ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் ஒருத்தர் தான் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அந்த டைமில் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற அந்த டைமில் நம்மளுக்கு வீட்டு செலவுக்கும் நம்மளுக்கு காசு தேவை, ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் காசு தேவை இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி மினிமமாக ஒரு 6 மாதத்துக்கான சம்பளத்தை தான் நம்ம சேர்த்து வைக்கணும். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 6 மாதத்துக்கு சேர்த்து வைக்கலாமா இல்லைனா 12 மாதத்துக்கு. 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காசை நீங்கள் தனியாக வச்சுட்டு திரும்பியும் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ஜெட் போடும்போதே இதுக்குன்னு நம்ம தனியாக ஒதுக்கிடணும். இப்போ எப்படி நம்ம க்ராசரிஸ்க்கு தனியாக ஒதுக்குறோம், சேவிங்ஸ்க்குன்னு நம்ம தனியாக ஒதுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பட்ஜெட்லேயே இதுக்குன்னு தனியாக எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கிக்கிறலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களால் நிறையா ஒதுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி கூட நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போட்டுகிட்டே வாங்க. எப்போல்லாம் உங்கள் கையில் காசு கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நீங்கள் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் கூட நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சேரும். இப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வெளியில் கடைக்கு போகிறோம், ஒரு 10 ரூபாய் சில்லறை கிடைக்கிது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் ஒரு உண்டியல்லையோ ஒரு பாக்ஸ்லேயோ நீங்கள் போட்டு வச்சுட்டு அதை நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லைனா போய் கடையில் போய் சேஞ்ச் மாற்றி அதை நீங்கள் ஒரு பெரிய காசாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது நல்லதாக தான் இருக்கும். பட் பட்ஜெட்டில் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுன்றதுக்கு தனியாக நீங்கள் காசை ஒதுக்கிடுங்க. ஏன்னா அப்புறமா நம்ம ஒதுக்கலாம், நம்ம மாத கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம், செலவெல்லாம் முடிஞ்சிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு என்றைக்குமே சேராது. ஏன்னா நம்மளுக்கு செலவு கரெக்டாக இருக்கும். ஸோ
ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் போடும்போதே இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிங்கோங்க. ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கணக்கே தெரியாது. நம்மளுடைய வருமானம் எவ்வளவு வந்திருக்கு, நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கிற காசையும் எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டோமா அப்படிங்கிறது நம்மளுக்கே வந்து தெரியாது. ஸோ தனியாக நீங்கள் வந்து ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் இப்போ நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த மாதிரியான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கணக்காவது தெரியும். ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் வெறும் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. உங்களோட சேவிங்ஸ்க்குன்னு கூட வேணால் தனியாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அதை தவிர உங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேயே உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டையும் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிடும், அப்புறம் எல்லா காசுமே வந்து செலவாயிடும். ஸோ 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 3 வகையாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பிரித்து உங்ககிட்ட வந்து வச்சுக்கிறணும். முதல்ல வந்து கேஷ். ஏன்னா ஒரு எமர்ஜென்சியில் நம்மக்கிட்ட வந்து ஒரு சில நேரம் நம்ம வந்து மறந்துடுவோம். நம்ம டெபிட் கார்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுவோம். அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்து கேஷ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால் கேஷ் எப்பயுமே வந்து உங்கள் பர்ஸில் நீங்கள் வந்து தனியாக ஒரு ஜிப் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அதை சேர்த்து வச்சுட்டே வரலாம். இல்லைனா தனியாக ஒரு பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. அது பாய்ஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எமர்ஜென்சிக்கு கிளம்பும்போது அதை தூக்கி நம்மளுடைய பேக்கில் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து போயிடலாம். ஸோ கேஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% நீங்கள் வந்து கேஷ் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் 90% கேஷ் உங்ககிட்ட இல்லை. அந்த எமர்ஜென்சி ஃபண்டுலேருந்து ஒரு 10% வந்து நம்மளுடைய இதில் வந்து கையில் காசாக நம்ம வந்து வச்சுக்கிறலாம். அப்புறம் மிச்சம் இருக்கிறதுல வந்து அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து போட்டு வைங்க. இப்போ நீங்கள் மாதம் நீங்கள் வந்து நான் ஆர்டியில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டிலேயே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை ஒரு பெரிய அமௌண்ட்டாக என்கிட்ட சேர்ந்துருச்சு, இது நான் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டா எனக்கு இதுலேருந்து எந்த லாபமும் வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையே இது நீங்கள் வந்து எஃப்டியில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் ஏன் வந்து இந்த எஃப்டி ஆர்டி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கும்போது நீங்கள் ஆர்டியை உடனே நீங்கள் போய் ஆன்லைன் பேங்கிங்கில் போய் நீங்கள் அதை உடச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த காசு உங்கள்கிட்ட உடனே வந்து வந்துடும். ஒரு 1 minute 2 minutes ஆகும். அப்போ டக்குன்னு நம்ம கையில் வந்து அதுவும் வந்து காசு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எஃப்டியும் அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து உடச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேஷ் கண்டிப்பாக வச்சுக்கிறணும். அக்கௌண்ட்டில் காசு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிறலாம். இல்லைனா எஃப்டி ஆர்டி இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டு காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நினைக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து குறைஞ்சிருக்கும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து அப்புறமா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் எமர்ஜென்சி எப்போ வரும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டக்குன்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து காசை நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு வேளை லாஸில் போயிட்டு இருந்தது ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம போட்ட காசு எல்லாமே வந்து நம்மளுக்கு நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் எப்பயுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு க்ரியேட் பண்ணுற காசை எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சேஃபான விஷயங்கள் வந்து நம்ம உடனே எடுக்கிற மாதிரியான விஷயங்கள், ஆர்டி, எஃப்டி, கேஷு, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும்தான் எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வைக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும், அந்த டைமில் நீங்கள் எடுக்க முடியாது எமர்ஜென்சின்னா, அந்த மாதிரியான நாட்களில் வந்து வந்ததுன்னா. ஸோ அதனால் எந்த காரணத்துக்காகவும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்மளால் முடியலை அப்படின்னாலும் ஒரு 10,000 ரூபாய் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் சேர்க்கலாம், இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆர்டியாவது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெசி.